ஆக்சிடெண்டா? யாருக்கு? எப்போ? ஆருவும் நந்துவும் ஒரே நேரத்தில் பதட்டத்துடன் கேட்க, அதற்கு அனு, கவினுக்கா? இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியா குளோபல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கானாம். செல்வா ஃபோன் பண்ணுனா குரலில் நடுக்கத்துடன் சொல்ல, அதிர்ந்து போன நந்து, கவின் எப்படி இருக்கானா? பெருசாக ஒன்றும் இல்லையே என்று கேட்க, டூ வீலர் இடிச்சு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னான். கான்சியஸாக தான் இருக்கானா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ஆறு என்றாள் அனு. அதற்கு ஆறு, இப்போ மணி 3 தானே ஆகுது, 6 மணிக்கு மேலே தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க, நாம் 6 மணிக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு வரலாம் என்றவுடன் 3 பேரும் எப்பொழுது மணி 6 ஆகும் என்று கலக்கத்துடன் காத்திருந்தனர். பிறகு வார்டனிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு காலேஜுக்கு அருகில் இருந்த குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழைந்து விசாரித்து அவன் ரூமை வந்தடைந்து உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னென்ன, என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தவர்களை வரவேற்றது கவினின் கெக்கே பெக்கே சிரிப்புதான். இடது காலில் பெரிய மாவு கட்டுடன் காலை தலையணை மேல் வைத்திருந்தவன் இலகுவாக பெட்டில் சாய்ந்து அமர்ந்து அருண் உரித்து தந்த ஆரஞ்சை விழுங்கிக் கொண்டே அவன் சொல்வதற்கு ஹாஸ்பிட்டலே அதிரும்படி சிரித்து கொண்டிருந்தான். வேகமாக உள்ளே வந்த அனு அவன் முதுகில் 2 போடு போட்டு, மைக்கி கொரிலா, ஒரு நிமிஷம் எப்படி ஆயிடி போயிட்டு தெரியுமா? இங்கே என்னடானா ஏதோ ரெசார்ட்டில் இருக்கிறவன் மாதிரி, என்ன உபச்சாரம், என்ன சந்தோஷம் என்றபடி மேலும் 2 அடியை வைக்க, அப்போது ஆறு, ஏ அனு, அவனை விடு, அவனே பாவம் வழியில் இருப்பான் என்று அவளை தடுக்க, அதற்கு அனு, யாரு இவனுக்கா? இவனுக்கெல்லாம் வலிக்கவே வலிக்காது, இப்போவும் எப்படி சிரிக்குது பாரு என்று கூறவும், அதற்கு கவின், அனு பாப்பா, இதுக்கு தான் தமிழ் நல்லா படிக்கணும்னு சொல்கிறது, இடுக்கண் வருங்கள் நகுகன்னு யார் அவர்? ஔவையாரோ பாரதியாரோ சொல்லியிருக்காங்க, அதனால தானே நகுரேன் என்று சொல்ல, தலையில் அடித்து கொண்ட அனு, அறிவு கொழுந்தே, சொன்னது திருவள்ளுவர், நீ தமிழ் பற்றி பேசுறியா என்று சண்டைக்கு வர, அருண் பொங்கி எழுந்து, இங்கே என்ன பற்றிமன்றமாக நடக்குது, மொக்க சாமிங்களா, ஒருத்தன் நைட் பூரா தூங்காமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்று கொதித்து போய் இருவரின் சண்டையை நிறுத்தினான். நந்து கவினின் கட்டு போட்ட கால்களை மெல்ல தடவியவாறே, ரொம்ப வலிக்குதா கவின் என்று கேட்கும்போதே அவள் கண்கள் கலங்க, அவளை பார்த்து புன்னகைத்தவன், இல்லடா, ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான், உள்ள பப் இருக்கிறதுனால குழுக்குழுன்னு இருக்கு என்றான். இருடி, இப்போதானே வச்சுருக்காங்க, அதனால் குழுக்குழுன்னு இருக்கும், போக போக நிஜ மைங்கி மாதிரி சொரிய போற என்று அனு கெக்களிக்க, இரக்கமே இல்லாத ராட்சசி, ஒருத்தனை பார்க்க வரப்போ சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா? நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடலை, போ போ, ஆரஞ்சு, ஆப்பிள், பீஸா, பர்கர்னு ஏதாவது வாங்கிட்டு வா என்றான் கவின். அதற்கு, இந்த டயலாக்கை நான் சொல்லணும்டா என்று அருண் பரிதாபமாக கூறினான். அதற்கு அனு, டேய், வர்றப்போ தானே 3 ஆரஞ்சை காலி பண்ண, சரி போனா போகுதுன்னு இப்போ மட்டும் வாங்கி தர்றேன் என்று கிளம்பியவளை, ஆறு, நீ இரு அனு, நானும் நந்துவும் போய் வாங்கி விட்டு வர்றோம் என்று அணுவை அங்கு வைத்து விட்டு சென்றனர். செல்வா, அருண், நிகிலும் குளித்து விட்டு வருவதாய் சொல்லிவிட்டு சென்றனர். அனு கேட்டாள், எப்படிடா ஆச்சு, வீட்டிற்கு சொல்லிட்டியா என்று. அதற்கு கவின், பைக்காரன் இடிச்சிட்டான், பைக் கால் மேலே விழுந்துருச்சு, அப்பா வெளியூர் போயிருப்பார், அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, சொன்னால் பயந்துருவாங்க, அதனால் வீட்டுக்கு இன்னும் சொல்லலை, நைட்டு சொல்லிக்கலாம் என்றான். சிறிது நேரம் இப்படியே பேசிக்கொண்டிருந்தபோது வேகமாக உள்ளே நுழைந்த ஜெனி கவினின் பெரிய கட்டை பார்த்துவிட்டு, பெரிய ஃப்ராக்சரா, ரொம்ப வலிக்குதா என்றாள். இல்லை ஜெயலோ என்று சொல்லப்போனவன் அவள் பின்னாடியே அவள் ஜாடையில் ஒருவர் உள்ளே நுழைவதைக் கண்டு அவள் அம்மாவாகத்தான் இருக்கும் என்று எண்ணி, இல்லை ஜெனி என்றான். அவளுடன் உள்ளே வந்தவரிடம் ஜெனி அணுவை காட்டி, இது அணுமா என்றாள். அவரும் அன்புடன் அவள் தோளை அணைத்து, உன்னை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காடா, ரொம்ப கலாட்டா பண்ணுவீங்களாம்ல என்றபடி கவினை பார்த்து, இப்போ பரவாயில்லையா, சீக்கிரம் சரியாயிடும்பா, கர்த்தர் அருள் புரிவாராக என்றபடி, நான் கீழே ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு இருக்கேன், ஜெனி பேசிட்டு கீழே வந்துரு என்றபடி வெளியேறினார். அனு ஆச்சரியத்துடன் ஜெனியை பார்க்க, அதற்கு ஜெனி, அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, கீழே அவங்க ஃப்ரெண்டு அட்மிட் ஆகியிருக்காங்க,
நீ ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப பயந்துட்டேன் அனு என்று கண் கலங்கினான். ஹே ஜெலோ, அதெல்லாம் மாமாவுக்கு ஒன்றும் இல்லை, பாரு மீசையில் மண்ணு ஓட்டலை, இதுக்கெல்லாம் அழுவாங்களா என்று சமாதானப்படுத்த ஜெனி இன்னும் அழுது கொண்டே இருக்க, அனு ஏய் ஒன்றும் இல்லைடா, பாரு அவனே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான், இவன் என்னைக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கான் என்றபடி அவன் கால்களை பார்த்த ஜெனிக்கு கண்களில் கண்ணீர் பெருகிய வண்ணம் இருந்தது. அழாத ப்ளீஸ் அழாத என்றவன், தயவு செய்து என் கண் முன்னாடி அழாத, போ வெளியே போய் அழு என்றான் வெடுக்கென்று. ஜெனி அதிர்ச்சியோடு அவனை பார்த்து அழுது கொண்டே வெளியில் செல்ல, லூசாடா நீ, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா, அவளை இப்படி திட்டுற அனு கோபத்துடன் கேட்க, பின்ன அவள் என் கண் முன்னாடி அழுதா கஷ்டமாக இருக்குல்ல என்றான். போடா, அவள் ஹர்ட் ஆயிட்டா என்றாள் வருத்தத்துடன். அவள் அழுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சீரியஸாக சொன்னவனை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தானு அவன் முகம் தீவிரத்துடன் இருப்பதை பார்த்து குழப்பத்துடன், என்னடா சொல்கிற என்றான். ஆமாம், அவள் என்னோட உயிர், அவளை காலம் முழுதும் சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அவள் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் என்றான். டேய் சும்மா ஓட்டாத, இதை அவள் கேட்டானா அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவளையே ஒரு கணம் அமைதியுடன் பார்த்தவன், உனக்கு புரியலையா, என்னைக்கு அவளை முதல் தடவை பார்த்தேனோ அன்னைக்கே அவள் தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின். அவன் முகம் இத்தனை சீரியஸாக இருந்தது அனு பார்த்ததே இல்லை. நீ அவளை சும்மா கலாய்க்கிறேன்னு நினச்சேன்டா, அப்போ நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான்னு சொல்கிறியா? வெறுமன புன்னகைத்தவனை பார்த்து இடுப்பில் 2 கைகளையும் வைத்து கொண்டு அவனை முறைத்தவாறே, அதென்ன பார்த்த உடனே காதல், சும்மா கதை விடாதடா, ஃபஸ்ட் இயரில் காதல் வருமா, லைஃப்பை பற்றி என்னடா தெரியும் இந்த வயசில் என்றாள் அனு. ஏன் அப்போ செகண்ட் தேர்ட் இயரில் வந்தால் ஒத்துப்பியா? காதல்னா சும்மா ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு, அது வர்றதற்கு மெச்சூரிட்டி தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் மெச்சூரிட்டி வேணும். நான் ஒன்றும் அவளை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே, அவளை பிடிச்சிருக்கு, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், அவளோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிறேன் என்றான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவளோட கேரக்டர்ஸ் பிடிக்கலைனா என்று அனு கேட்க, எப்படி பிடிக்காம போகும், காதல்னா ஒருத்தரோட குறை நிறைகளையும் சேர்த்து காதலிக்கிறது தான் என்றான் கவின். என்னவோ போடா, ஒரே கால்குலேஷன் மாதிரி சொல்கிற, இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே என்றால் அனு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லைக்கோடு இருக்குது, ஆனால் காதலுக்கு அது இல்லை. எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு எல்லைக்கோடோட நின்றுடும். நம்ம பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே வர முடியாது. ஆனால் ஒரு காதலியாக அவள் எனக்குள்ளே எவ்வளோ தூரம் வேணால் நிறைஞ்சிருக்க முடியும். சரி விடு, இதெல்லாம் ரூம் போட்டு கற்றுக் கொடுக்க முடியாது, தானே உணரணும். ஏன் உனக்கு இந்த மாதிரி எப்பவும் தோணினதே இல்லையா என்று கேட்க அணுவால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. மனதில் கதிர் தன் குறும்பு சிரிப்புடன் அப்படியா என்றான். உள்ளம் குறுகுறுக்க அமைதியானாள். அப்போது வேகமாக உள்ளே வந்த ஜெனி எதுவுமே பேசாமல் டேபிள் மேல் வைத்திருந்த தன் பர்ஸை எடுத்துவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினாள். கண்களில் கண்ணீர் வழிந்ததற்கான அடையாளம் தெரிந்தது. அணு அதிர்ச்சியுடன், டேய் அவள் இங்கே தான் இருந்திருக்கா, எல்லாத்தையும் கேட்டிருப்பாடா என்று பதட்டமாக கூற, அவள் அப்பவே வந்துட்டா, அவள் இருந்தது தெரிஞ்சுதான் பேசினேன், அவளுக்கும் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல என்றான் முடிவாக. அணு தயங்கியவரே, கவின் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்றான் நம்பிக்கையுடன். அவள் அப்பா அவர் எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட நாம் நேர்மையாக இருந்தாலே அவரை கவர் பண்ணிடலாம் என்றான். சற்று நேரம் இருவரும் தத்தம் எண்ணங்களில் மூழ்க, இடையில் ஒரு நர்ஸ் வந்து அணுவிடம் சில மெடிசன் வாங்கி வர சொல்லிவிட்டு கட்டை சோதிக்க ஆரம்பித்தார். சந்துரு தன் வீட்டில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்தவன் நளினியிடம், அம்மு ஜூனியருக்கு ஃப்ராக்சரா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பியவன் சட்டென்று நின்று நளினியை பார்த்து, நீயும் ஆமா, அவனும் உன்ன மாதிரி தான் துருதுருன்னு இருப்பான் என்று அவரையும் அழைக்க, என்னடா ஆச்சரியமாக இருக்கு, அவ்வளோ முக்கியமானவனாவன் என்று எண்ணியபடி அவனுடன் சென்றார். சந்துருவும் நளினியும் கவினின் அறைக்குள் சென்ற பொழுது அங்கு கவினையும் நர்ஸையும் தவிர வேறு யாரும் இல்லை.
கவின் என்று அழைத்தவாறு உள்ளே நுழைய முற்பட்டவனை தடுத்த நர்ஸ், 2 மினிட்ஸ், ட்ரெஸ்ஸிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்றார். கவினை பார்த்தவன் அவன் முகம் வழியில் சுணங்கி இருக்க திரும்பி தன் தாயுடன் வெளி வராண்டாவில் தன் தாயை அமர வைத்துவிட்டு சற்று தூரம் நடந்து வராண்டாவின் ஓரத்தில் இருந்த ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் சுவாரஸ்யம் ஏறியது. தூரத்தில் நந்து ஆறுவுடன் பேசியபடி கையில் பழங்கள் அடங்கிய கவருடன் வந்து கொண்டிருந்தாள். அவசரத்தில் கிளம்பியவள் என்று பார்த்தாலே தெரிந்தது. ஆனால் அந்த எளிமை கூட அவளை அழகாய் காட்டியது. அவன் மனது மயங்கியது. அவளை பார்த்தவரை ஜன்னலில் சாய்ந்தவன் முகத்தில் மெல்லிய முறுவல் மலர்ந்தது. இவள் நம் வாழ்க்கையில் இன்றியமையாதவள் என்று அவன் மனதில் நிச்சயமானது. திரும்பி தன் அம்மாவிடம் சென்றவன் அவரை அழைத்து வந்து ஜன்னலின் வழியே வெளியே காட்டி, யாருன்னு கேட்டியே, இவதான் என் தேவதை என்று கூறினான். ஆவலும் பயமாய் எற்றி பார்த்தவர் நந்துவும் ஆர்வம் வருவதை பார்த்து ஒரு கணம் திகைத்து பின் இன்ப அதிர்ச்சிக்குள்ளானார். முழு மகிழ்ச்சி அடைய முடியாமல் மனம் ஆறுவாய் இருக்குமோ என்று பதற, டேய் எந்த பொண்ணுடா என்று அவசரமாக கேட்க, ஓ 2 பேர் இருக்காங்களா? அட பாவி, உன் கண்ணுக்கு ஆறு தெரியவே இல்லையா? அதோ அந்த ஒயிட் சுடி போட்டிருக்காளே அவதான் என்று விட்டு திரும்பி நின்று ஃபேன் பாக்கெட்டிற்குள் கைவிட்டபடி ஒரு பெருமூச்சு விட்டான். நந்திதா என்னோட தேவதை என்றான். இப்போ நல்லா பேரை சொல்லு என்று நளினிக்கு நம்பவே முடியவில்லை. இப்படி இருக்கும் என்று தான் ஏன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரை பிடிக்க முடியவில்லை. பின்னால் வெள்ளை உடை அணிந்த சிறகு வைத்த தேவதைகளுடன் நம்தன என்ற பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். இவ்வளவு நாள் மனதில் அழித்து கொண்டிருந்த பாரம் எல்லாம் இறங்கி போய் மனது டிஆர் ரேஞ்சுக்கு குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தது மனதிற்குள்ளேயே. முருகா, நீ ரொம்ப கிரேட். உன் கணக்கே கணக்கு. கண்டிப்பாக உனக்கு நேர்த்தி கடனை செலுத்துகிறேன் என் செல்லம் புஜ்ஜி என்று முருகனை கொஞ்ச மேலே வள்ளியும் தெய்வானையும் முருகனை ஒரு மாதிரி பார்த்தார்கள். நல்லது பண்ணாலும் நம்மளை வம்புல மாட்டி விடுறாங்களே என்று முருகனை புலம்ப வைத்தார். தன் தாயிடம் இருந்து சத்தம் வராமல் போகவும் திரும்பி பார்த்தவன் அவர் ஏதோ பரவச நிலையில் இருப்பதைக் கண்டு, அம்மா என்னாச்சு? ஆமாம், நிஜமாவே தேவதை தாண்டா. நீ முடிவே பண்ணிட்டியா என்றான். ஆமாம், அவள் தான் என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கா. ஆனால் அவளை நெருங்க முடியாமல் ஏதோ தடுக்குது. ஏதோ கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குமா என்றான். சற்று யோசித்தவர், அவள் ஓகே சொல்லிட்டாளா? இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஓகே தான். அவள் கண்ணுலேயே காதல் தெரியுதுமா. என்னால் தான் அவளை நெருங்க முடியலை. என்னடா இருக்கு ஆனால் இல்லைன்ற மாதிரி சொல்கிற? பார்த்துடா, ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுதா. ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டதா என்றான். அவரையே கூர்ந்து பார்த்தவன், என்னை பற்றி தெரியாதா? எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஆனால் உனக்கு எப்படி அவள் ஃபஸ்ட் இயருந்தான்னு தெரியும்? அது உன்னோட சூனியரை பார்க்க வந்தா அவளும் சூனியராக தானே இருக்கணும் என்றார். பிறகு நந்துவும் ஆறுவும் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைவதை பார்த்தவர், நந்து தன்னை பார்த்து விட்டால் இருவருக்கும் அவர்களுடைய உறவு தெரிந்துவிடும். எதுவாக இருந்தாலும் அவர்களாகவே தங்களை புரிந்து கொள்ளட்டும். இதில் இடையில் உறவு வந்து எந்த உரிமையையோ கட்டாயத்தையோ தர வேண்டாம் என நினைத்தவர் சந்துருவிடம், அப்பா லஞ்சுக்கு சீக்கிரமாக வந்துடுவாராம், இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, வா கவினை சீக்கிரம் பார்த்து விட்டு போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு கவின் அறைக்குள் சென்றார். அங்கே கவின் கண்மூடி படுத்திருக்க நர்ஸ் ஏதோ எழுதி கொண்டிருந்தவர் இவர்களை திரும்பி பார்த்து, சும்மாதான் படுத்திருக்கிறார், வந்து பார்க்கலாம் என்றார். கண்களை திறந்து பார்த்த கவின் சந்துருவை பார்த்து முகம் மலர, சார் வாங்க வாங்க என்றவன் பின்னாடி வந்த நளினியை பார்த்து முழிக்க, என்னோட அம்மா என்றவுடன் வணக்கம்மா என்று பவ்யமாக கரம் குவிக்க, டேய் அவ்வளோ நல்லவனானா நீ? நளினி கை நீட்டி ஹாய் டியூட் என்றார். சந்துரு சிரிக்க கவின் அவர் கையை பிடித்து குலுக்கினார். தன் கையில் இருந்த பழங்களை டேபிளில் வைத்தவர், வழி ஏதும் இல்லையே, இதுதான் சாக்கு, உன் ஃப்ரெண்டை எல்லாம் நல்லா வேலை வாங்கிக்கோ என்று வேறு எடுத்து கொடுத்தார். அதற்குள் ரிப்போர்ட்டை எடுத்து வாசித்த சந்துரு, ஒன்றும் இல்லடா, ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான், 25 டேஸில் கட்டு பிரிச்சிடலாம். நீ எப்படி ஊருக்கு போவ? கார் வேணா அரேஞ்ச் பண்ணவா என்று கேட்க, இல்லை சார், அப்பா நாளைக்கு காரோட தான் வர்றாரு, நாளைக்கே ஊருக்கு போயிடுவேன் என்றவன் நந்துவை பற்றி கேட்க நினைத்து நளினியை பார்த்து தயங்க, கவலைப்படாத கவின், இவன் திரும்ப ஈவினிங் வந்து பார்ப்பான், இப்போது இவங்க அப்பா வெயிட் பண்ணுவார்,
உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க என்றார். என்னடா தனியாவா இருக்க என்று கேட்க, இல்லை சார், அனு இங்கே தான் இருந்தா, மெடிசன்ஸ் வாங்க போயிருக்கா, இப்போ வந்துருவா என்றான். கிளம்பலாமா என்று நளினி சந்துருவை கேட்க, அவன் ஒரு நிமிடம் தயங்கினான். நந்துவை அருகில் ஒரு முறை பார்த்து விட்டு செல்லலாமா என்று நினைத்தவன் மறுகணம் அனைவர் முன்னாடி தன் பலவீனத்தை காட்ட வேண்டாம் என்று முடிவு செய்து போகலாம் என்றான். சரியான ஈகோ பார்ட்டி. கவினிடம் விடை பெற்று சென்ற சிறிது நேரத்தில் ஆருவும் நந்துவும் உள்ளே நுழைந்தனர். அணுவும் அவர்களுடன் சேர்ந்தே வந்தான். டேபிளில் ஏற்கனவே பழங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு, ஃப்ரூட்ஸ் இருக்கே, யார்டா வந்தா என்று அணு கேட்க, நந்துவை பார்த்து கொண்டே, சந்துரு சாரும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க என்றான். நந்து கண்களால் அங்கும் இங்கும் தேடுவதைக் கண்டு, ஏதோ அவசர வேலை இருக்குன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க என்றான். நந்து உதட்டை கடித்தபடி தலை குனிந்தான். சிறிது நேரத்தில் செல்வா, அருண், நிகிலும் வந்துவிட ரூமே களை கட்டியது. இடையில் வந்து திட்டிய நர்ஸை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. கத்தி கத்தி தொண்டை தண்ணீர் வறண்டு அவருக்கே ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியதாயிற்று. முடிவில் டாக்டர் வந்து 2 பேர் மட்டும் உள்ளே இருங்கள், மற்றவர்கள் வெளியில் இருங்கள் என்று விரட்ட ஒரு வழியே சத்தம் கொஞ்சம் குறைந்தது. கொஞ்சம் குறைந்தது. மறுநாள் கவினியின் அப்பா வந்து அவனை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து செல்லும் வரை அனைவரும் கூடவே இருந்தனர். பெண்கள் மட்டும் இரவில் ஹாஸ்டலுக்கு சென்று காலையில் மீண்டும் வந்தார்கள்.